திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, நம்ம எல்லாருமே நினைக்கிறது ஒரு விஷயம், ஆசைப்படுறது ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நான் விருப்பப்படுற விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி ஏக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு வாழணும்னு நினைக்கிறோம். 10 வயசில் இங்கே படிக்கணும், 15 வயசில் அங்கே படிக்கணும், 20 வயசில் இப்படி இருக்கணும், 25 வயசில் இப்படி திருமணம் நடக்கணும், அந்த திருமணத்திலையும் இன்னார் தான் எனக்கு வாழ்க்கை துணைவியா அல்லது துணைவராக வரணும், அந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கணும், இத்தனை குழந்தைகள் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை, பங்களா, இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது மனிதன் போடுகின்ற கணக்கு. இந்த மனித கணக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த கணக்கு எப்போதுமே சரியாக இருப்பது இல்லை. மாறாக அது தப்பும் தவறுமாக போய்விடும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி எந்த ஒரு மனிதனும் இந்த புவியிலே வாழ்ந்ததில்லை. அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தன. அவன் ஆஹா ஓஹோ என்று வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா என்றால் ரொம்பவே கடினமான விஷயம். அவ்வாறு ஒருவரையும் நம்மால் காட்ட முடியாது. வாழ்க்கையில் அவங்க தோல்வியே சந்திச்சதில்லைங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாரையாச்சும் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சறுக்கல் இருந்திருக்கும். இது மனிதன் போடுகின்ற கணக்கு. அதனால் தவறு ஏற்படுவது இயல்பு. ஆனால் இறைவன் போடுகின்ற கணக்கு, ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது. ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது. இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை. நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இறைவன், இந்த சிருஷ்டி கர்த்தா, அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார். என்ற கணக்கை ஏற்கனவே போட்டுவிட்டார். அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்திங்கன்னா, இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணைவியாக வரணும், இன்னார் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி, இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இப்படி என் வாழ்க்கை இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் சில நேரத்தில் நடைபெறாது. சில நேரத்தில் என்ன, பெரிய நேரங்களில் இல்லை பெரும்பாலும் நடப்பதில்லை. அதுக்காக உடனே நம்ம ஆட்கள் எடுக்கின்ற படிப்பு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. சாமியே இல்லைங்க, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, அப்புறம் எங்கே சாமி? நீ நினச்சது நடந்துட்டா சாமி எதுக்கியா? நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு? ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும். முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும், நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால். ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆசாபாசம் பந்தபாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்து கொடுப்பதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். இந்த கர்மாவின் காரணமாக நம்மள கோட்பாடில் இந்த புனர்ஜென்மம் அப்படிங்கிறது, மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றின கோட்பாடு ஆழமானது. கர்மா தொடரும், நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிறவியில் நான் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்குங்க. அப்போ இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இறைவன் அல்ல. உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் செய்த தீவினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய். இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு
தெரிந்ததுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சால் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு வருது. அது இந்த பிறவிலேயே சில பேருக்கு கிடச்சிருது. சில பேர் ரொம்ப அதிக பாவம்னா அது அடுத்த பிறவியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். பிறப்புலேருந்தே அந்த கஷ்டமானது ஆரம்பிக்கிறது. ஏன்னா கழிக்க முடியாத பாவம் அப்படிங்கும்போது இந்த பிறவியில் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கைனா இப்போ அந்த கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ இன்னொரு பிறவி அதற்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் அமையப்பெறுகின்றன. இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு மனிதன் தன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலும் மேலும் தீய கர்மாக்களை சேர்த்து கொண்டே போனால் பிறவி என்பது அறுக்கப்படாது. மீண்டும் மீண்டும் பிறவியே கொடுக்கப்படும். ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் கழியணும். நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ரெண்டுமே கழிஞ்சாகணும் பிறவி அறுக்கப்பட வேண்டும் என்றால். அதன் பொருட்டே ஈசனாகப்பட்டவர் கணக்கை போடுகிறார் ஒவ்வொரு ஜீவராசிக்கும். எங்கே நம்ம வீட்டில் இருக்க 4 பேர்த்துக்கு நம்ம கணக்கு வழக்கு பார்க்க முடியல. அதே ஒரு பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்தில் ஒரு ஊரில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியாது. இன்னும் இப்படியே போனோம்னா எடுத்துங்களேன், ஒரு நாட்டோட பிரச்சனையே ஒரு பிரதம மந்திரியால் முழுசாக தீர்க்க முடியல. இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியல. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முன்னரே தீர்மானித்து எல்லாம் இவ்வாறு தான் நடைபெறும் அப்படிங்கிற கணக்கை போட்டு வச்ச இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த ஈசன் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? பெரியவரெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒப்புமை, அப்படிலாம் சொல்லவும் கூடாது. அப்போ எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் போடுகின்ற கணக்கு தப்பாகுமா? அற்ப மானிடர்களாகிய நாம் போடும் கணக்கு வேணால் தவறாகலாம், ஆனால் ஈஸ்வரன் போடும் கணக்கு எப்பொழுதுமே தவறாவது இல்லை. வாழ்க்கையை வருகின்றவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ்க்கை அமைகிறதோ, சரணடைந்த பிறகு எல்லாம் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த மாதிரியான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதை அவ்வாறே பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் முடிவு உங்கள் கையில். எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். அதை தேர்ந்தெடுப்பதும் அதை நிராகரிப்பதும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். அவ்வளவுதான். ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது, உங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது. மறுமுனையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் உங்கள் முன்னால் இருக்கும். இதில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது பொறுத்து தான் உங்களது வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது இருக்கும். இது மாய வலைப்பின்னல் போல இந்த வாழ்க்கை. என்னதான் கர்மா அப்படின்னு சொன்னாலும் அதில் பெரும்பகுதி நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அடுத்து நீ எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கும். இந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு சரியான முடிவை எடுப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி எளிமையாக பயணிக்கிறாங்க. அந்த பிறவியில்லா நிலைமையை நோக்கி எளிமையாக பயணிக்கிறார்கள். இந்த பிறவியில் இல்லாட்டியும் கூட மற்றொரு பிறவியில் நம் பிறவி அறுக்கப்பட்டு விடும் ஈசனால் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்போவுமே இறை சிந்தனையில், இறை பக்தியில், இறைவனை பற்றிய நினைவிலேயே தங்கள் காலத்தை கழிக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனுடைய கருணை பார்வை அவர்கள் மீது பட்டு அவர்களை இறைவன் தன் பாத மலர்களிலே ஓய்வெடுக்க வைத்து விடுவார். அந்த பிறவி அந்த சூழலிலிருந்து அவர்களை மீட்டு வெளியே எடுத்து விடுவார். இதுதான் உண்மை. அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெருசாக வேண்டாலும் கட்டலாம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் இறைவன் கட்டிய கோட்டை அல்லது இறைவன் வகுத்து கொடுத்த கணக்கிலிருந்து எதுவும் தப்பாது. அப்போ இறைவன் நமக்கு செய்வது எல்லாம் நம் நன்மைக்கே. எதுவாக இருந்தாலும் நம் நன்மைக்கே. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுற, இதை போய் நன்மைன்னு சொல்கிறீங்களே, கஷ்டத்தை ஏற்றுக்க உன் கர்மா கழியுது. எந்த ஜென்மத்தில் இந்த கர்மத்தை எடுத்துகிட்டு வந்தோமோ அதை இப்போ கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார். ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது. ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆறுதல் சொல்கிறதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோசனம் கிடச்சிடும். போய் இறைவன்கிட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள், கிடச்சிடும். ஆனால் நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக வேண்டும். இப்போது வேண்டாம் என்று விட்டாய், அதனால் நான் விட்டு விடுகிறேன். ஆனால் இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பாக இருக்கும். ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும்.
ஒரு நன்மை செஞ்சால் நன்மை நமக்கு வரும். ஒரு தீமை செஞ்சுருக்க அந்த ஜீவன் எவ்வளவு வதைப்பட்டு இருக்கும், எவ்வளோ துன்பப்பட்டு இருக்கும். அப்போ அதோட வலியை நீ எப்போ புரிஞ்சுப்ப? இப்போ வேண்டாம் நான் அழுதுட்டேன், நான் விட்டுட்டேன், ஆனால் நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமையும். இறைவன் போட்ட கணக்கு சரியாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையானது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சிட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில் எது உண்மை அப்படிங்கிறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்துவிட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இருப்பது தான். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. வாழ்க்கையில் எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக, நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம். செய்த தவறுகள் தவறுகளாக இருந்துவிட்டு போகின்றன. அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறென்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரனை சரணடைந்து விட்டால் போதுமானது. அதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். அப்படி நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு கர்மாவின் காரணமாக அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பிடிமானமாக இருந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த இரும்பு அப்படின்னு ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த நிறைய இப்போ கட்டில், சேர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம செய்கிறோம். காலம் போக போக பார்த்திங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு இயல்பான நிலையை இழந்து விடுகிறது. அப்படிங்கும்போது நம்ம அப்படியே போட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த இரும்பை கொண்டு போய் திருப்பியும் உலையில் போட்டு கொதிக்க வச்சு திரும்பி அதுக்கு இன்னொரு உருவம் கொடுக்கப்படுகிறது. மாறாக அப்படியே மக்கி போய் மண்ணாக கலந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற மண்ணை சலித்து இரும்பு தாதுக்களை எடுத்து மீண்டும் உலையிலிட்டு அதுக்கு புது வடிவம் கொடுக்கப்படும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் பிறந்தாச்சு, சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு. அப்போ நம்மளுக்கு துருப்பிடிச்சிருச்சு, உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன், மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது உலையிலிட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் பொலிவுடன் புது வாழ்வானது, இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த தவறு செய்துவிட்டோம், இந்த தவறு செய்துவிட்டோம். வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாமல் இருக்காங்க? இப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன் தான் எல்லாம் நினைக்கிறேன், தாராளமாக அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி. அப்படிங்கும்போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார், ஈசன் ஏற்படுத்தி தருவார். அதன் மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம். நண்பர்களே,
ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும். அவருடைய குழந்தைகள் அல்லவா? செய்கின்ற தவறுகளுக்கு தலையில் சின்னதாக கொட்டினாலும் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை, அந்த ஈசனோட தன்மை. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்மோட ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், எல்லா விஷயங்களையும் தூர தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பாக ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும். அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கான நேரம் தவறவிட்டால் மீண்டும் வராது அப்படிங்கிறத எப்பவுமே இந்த மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இது எனக்கான நேரம், இதை விட்டு விட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது. பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க, இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி, இந்த வினாடியை விட்டு விட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமாக நமக்கே தெரிஞ்சது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு. இன்று இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ நம்ம ஆன்மீகத்தில் செல்லணும், இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேலே அதில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள். சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா? கட்டாயமாக கிடையாது. இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காமல் போய்விடும். ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதில் என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால் இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது. எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது. அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம். அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன், இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம், உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது? எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள். எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி, வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார். மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாகவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமான். அப்போ நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தியா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. எப்போ சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது. அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால சிவபக்தியில் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இத்தனை வயசில் நான் ஈடுபடுவேன், இத்தனை வயசில் சந்நியாசம் போவேன், இத்தனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான சிவபக்திக்கு சந்நியாசமும் ஒன்றுதான், இல்லறமும் ஒன்றுதான். மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கு, மனசு சுத்தமாக உங்களால் எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது, எல்லாத்தையும் சிவபெருமானை பார்க்க முடியுதா உங்களால் அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கின்றது. எனக்கு வகுக்கப்பட்ட நெறி இதுதான் அப்படிங்கிறத சிவபெருமான் என்னிடம் சூட்சமமாக உணர்த்திவிட்டால் அதில் செல்ல வேண்டியது எனது கடமை. உங்களுக்கான வழியை அவர் காட்டிவிட்டால் அதில் செல்ல வேண்டியது உங்களின் கடமை. அதை உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளேது நட்சத்திரம் ஏது. கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும் போது அந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம், அந்த பிரச்சனைகள் நம்மை எப்படி தாக்கிவிடும். அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர, சர்வேஸ்வரனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது. எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும்?
எனது பக்தி, என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை செய்தாக வேண்டும். அந்த சோதனைகளில் வெற்றி பெறும் போது அவருக்கான அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதல்ங்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசுல வச்சுக்குங்க. அப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து வருவது பக்தி அல்ல. இந்த நாள் இந்த நொடி அப்படிங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், சர்வேஸ்வரனை உணர வேண்டும், எல்லாமல்ல அந்த பராபரத்தை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நொடிதான் சிறந்தது. இதற்காக நாள் கிழமை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கட்டாயமா அது தள்ளி தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினச்சி அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை. ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும், சிலர் இப்போ தான் பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள். பக்தி எப்படி செய்வதென்றே தடுமாறி இப்போ தான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வருவாங்க. சில பேருக்கு அனுபவம் இருக்கும், இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள். இப்போ சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தீராத காதலாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வழிபட்டாலும் என்னோட மனது முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது, கொஞ்சம் சலனமாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது, இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்போ எல்லா விஷயமும் எடுத்ததுமே நம்மளுக்கு கைவரப்பெறாது, அப்படியே வந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கிறது அல்லது பிறக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாயோட மடியில் தான் அது கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும். அதுக்கப்புறமா குப்பரி கடிக்க ஆரம்பிக்கும். குப்பரி கடித்ததுமே 4 காலில் நடக்க ஆரம்பிக்கும். 4 காலில் நடக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்றதுக்கப்புறமா 2 காலில் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். 2 காலில் நிற்க ஆரம்பித்ததுமே தத்தி தடுமாறி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது கீழே விழுந்து மேலே எழுந்து அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் கீழே விழாமல் நடக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட பருவமுமே அப்படி தான் இருந்திருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எடுத்ததுமே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் மற்ற உயிரினங்களில் இது சாத்தியம், ஆனால் மனிதர்களில் அப்படி கிடையாது. இப்போ இதை ஒரு போராட்டம் அப்படின்னு கருதுவதா இல்லை பயிற்சி அப்படின்னு கருதுவதா? இப்போ என்னால் எடுத்தமே நடக்க முடியல அப்படிங்கிறதுனால மனசை விட்டுற முடியாது இல்லையா? அந்த குழந்தையானது ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு கை கால்கள் எல்லாம் நல்ல உறுதியான பின்பு அது முறையாக நடைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறது, பின்பு ஓட ஆரம்பிக்கின்றது. அதே போல தான் இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா, இந்த பக்தி செய்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை பக்தி செய்வது எப்படின்னு ஒருத்தர் நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்படிங்கும்போது அது வேறு விதமாக இருக்கும். அவ்வாறு நம்ம அவர்கள் சொல்லி தந்ததை கடைபிடிக்கும் பொழுது இதில் எதுவும் தவறு விடுமோ, சிவபெருமான் கோபித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண்டு இருக்காதீர்கள். காரணம் சிவபெருமான் எல்லாருக்குமே அப்பா போன்றவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகளையும் அவர் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதே போல் நம்ம செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது. நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு, அந்த பாசம் மட்டுமே முக்கியம். அப்போ பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள், அதாவது தவறு நிகழ்ந்து விட்டது, இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். எல்லாமே சரியாக தான் செய்கிறேனா, நான் காலையில் எழுந்திரிச்சு பூஜை செய்கிறேன், மத்தியானம் பூஜை செய்கிறேன், 4 வேளையும் 4 காலையில் 6 காலை பூஜை செய்கிறேன், ஆனாலும் என் மனது ஒன்றிவிடவில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்படியான நிலையில் தான் நம் பக்தியில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். ஏன்னா எடுத்ததுமே கைவேறப்பெற்று விட்டது என்றால் அதன் மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை. கடுமையான சோதனைகளுக்கு பிறகு, கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை, அதோட என்ன சொல்கிறது, ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போது தான் அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு சோதனைகள் இருந்தாலும் பல தடைகள் இருந்தாலும் நமது மனது
பக்தியில் இறைவனுடன் இணையாமல் இரண்டர கலந்து நிற்காமல் தனித்து நின்றிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய நமது முயற்சியின் காரணமாக நமது வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் நமக்கு அருள் புரிவார். அதன் பொருட்டே நாம் இரண்டர கலந்து நின்று அவருடன் அவராக நின்று நம்மால் வழிபட முடியும் என்ற நம்பிக்கையில் பக்தியை தொடர்ந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வழியை இறைவன் காட்டுவார். அந்த வழியில் பயணிக்கும் பொழுது சரியான இடத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி பக்தி செலுத்த ஆரம்பியுங்கள். பெரும்பாலும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம். அது இயல்பாகவே இயற்கையானது தான். ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து, ஏதேனும் கேட்டு, ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும், அதை உணர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ இயல்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம் பசி எடுக்குது, சாப்பிடலை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது. ஆனால் ஒரு 2-3 நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த பசி எடுக்கிற வேகம் இருக்குது இல்லைங்களா? பசி அப்படிங்கிறது அப்படியே ஒரு எல்லையை தாண்டி எப்படியாவது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை உள்ளே உண்டாக்கும். அந்த வேட்கையின் காரணமாக உணவு எங்கே இருக்கிறதோ அதை தேடி இந்த உடலானது சென்று அதை எடுத்துக்கொள்வதற்கு விளையும். அதற்காக எந்த நிலைக்கு வேண்டானாலும் அது செல்லும். அதே போலதான் அருட்தாகம் எடுத்து விட்டால், அதாவது இறைவனை உணர வேண்டும், இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும், இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விட்டது என்றால் அது தாகமாக மாறும். அந்த தாகம் தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலேயே அந்த மனமானது லயத்திருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருட்தாகத்தை தணித்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும். அதற்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும். குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டர கலந்தே காணப்படும். எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது. சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம். யோசித்து பாருங்களேன், சாதாரணமாக நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். பெரிய வித்தியாசம். யாராவது எம்பெருமானை பற்றி பேச மாட்டார்களா? எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா? ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழி காட்டிவிட மாட்டாரா? அந்த முக்தி நிலையை அடைவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா? இறைவா, ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும். இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை, அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்து செல்லும். ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னன்னா, சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி அலாதியானதாக இருக்க வேண்டும், அதுவும் தனியாத தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களேயானால் கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணம் வெற்றிகரமானதாக அமையும். நண்பர்களே, பெரியவங்க ஞானிகள் இவங்கெல்லாம் சொல்ல கேட்டிருப்போம். அதாவது ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரகசியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது. அந்த மனிதன் பிறக்கிறான் அல்லது அந்த உயிரினம் பிறக்கிறது அப்படின்னா அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக தனது பிறப்பின் நோக்கத்தை அறியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனோ அல்லது ஒரு உயிரினமோ இந்த பூமிக்கு
வருகிறது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். அது முன் ஜென்மத்தில் நம்ம விட்டதாக இருக்கலாம், அல்லது பெரிய இலக்கை கொண்டு முயற்சி செய்து அதை முடியாமல் விட்டு இருக்கலாம், இல்லை இறைவன் நமக்குன்னு ஒரு சில கட்டளைகளை அளித்திருக்கலாம், இதை செய்து முடி அப்படின்ட்டு. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம தோன்றிய காலம் முதல் நம்ம நிறைய விதங்களில் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது மனம் தடுமாறி போவதற்கும் மனம் மாறி வேறு திசையில் பயணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பொருட்டே பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான சிந்தனைகளில் ஒவ்வொரு மனிதர்களும் போய்விடுகிறார்கள். உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது தான், எல்லாருமே ஆன்மீகத்தில் வர்றதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் விட்டகுறை தொட்டகுறையின் காரணமாக எந்த இடத்தில் முடித்தோமோ அதே இடத்திலிருந்து ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது நின்று எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாமல், மகிழ்ச்சி அந்த துன்பம் இதுக்கான வேறுபாடுகள் எதுவும் தெரியாமல் பணம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கியே ஓடுறாங்க. பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பேசும்போதே இப்படி தான் பேசுகிறாங்க. வாழ்வதற்கு பணம் அடிப்படையே தேவை, ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பணம் தேவையில்லை. அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. போதுமான அளவு பணம் இருந்தால் போதும். ஒரு 10,000 20,000 கோடி சம்பாதிச்சாதான் நிம்மதி அப்படின்னா அது நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி. அது சொல்லியே புரிய வைக்கணும்னு இல்லை. சில பேர்த்துக்கு அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகபட்சமாக தெரிந்து கொள்வதனால் அது மேலே ஒரு மோகம் வந்துறதுனால நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. ஆனால் இறைவன் படைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையானது கொடுக்கப்பட்டு தான் இந்த பூமிக்கு நாம் வருகிறோம். அந்த வேலையை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம அதற்கான முயற்சியை தான் செய்யணும். சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு பற்று இல்லாத, அதாவது ஒட்டாமல் அந்த வேலையை செய்வோம். இன்னும் நம்ம வேலைக்கு போகிறதே அப்படி தான், நம்மளுக்கு பிடிச்செல்லாம் போக மாட்டோம். அப்படியே போகிறோம், சம்பளம் தர்றாங்க, வாங்குகிறோம், அப்படியே போயிட்டு வர்றது இப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு சில செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களை அறியாமல் அதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதுவும் கோயிலுக்கு போகிறதுல கூட சில பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கும், அங்கே போய் இறைவனை பார்க்கறதுல கூட ஆர்வம் இருக்கும், வழிபடுறதுல ஆர்வம் இருக்கும், தியானம் பண்ணுறதுல ஆர்வம் இருக்கும். அதே நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். அப்போ நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை, அப்போ அந்த துறையினில் நீ சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா தினம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரமாவது தியானம் செய்யும் பொழுது, நம் மனதை அமைதிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இதற்குள் இருக்கின்ற ரகசியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நிறைய பேர் இதற்கெல்லாம் வழி இல்லாமல் தான், எதுக்கு நம்ம பிறந்தோன்னே தெரியாமல் பிறந்தோம், படித்தோம், வேலை வாங்கினோம், சம்பாரித்தோம், ஒரு வீட்டை கட்டணும், குழந்தை குட்டின்னு ஆச்சு, அதுக்கப்புறமா தன்னோட காலம் முடிஞ்சதுமே திரும்பி போயிடுறாங்க. வாழ்ந்ததற்கான சுவடு கூட இல்லாமல் போய்விடுகிறது. இந்த பூமிக்கு நீ வந்தேங்கிற ஒரு சுவடு கூட இல்லாமல் போயிடுது. ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் டேட்டாவுமே. இவங்க சொல்கிற மாதிரி ஆதார் அது இதுன்ற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அதுக்கப்புறம் அதுவும் அழிந்து விடும். நீங்கள் செய்த எந்த விஷயமும், நீங்கள் வந்து சென்றதற்கான எந்த அடையாளமும் இந்த பூமியில் இல்லை. இந்த பிரபஞ்சம், இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகளாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கான நபர்களைத்தான் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், எதற்காக நம் ஞாபகத்தில் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். செயற்கரிய செயல்களை செய்தவர்கள், ஆன்மீகத்திலாக இருக்கட்டும், இயல்பான வாழ்க்கையிலாக இருக்கட்டும், செயற்கரிய செயல்களை செய்தவர்கள், யாரும் செய்ய முடியாத சில விஷயங்களை செய்து அனைவர் மனதிலும் இடம் பிடித்தவர்கள். இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் கொஞ்ச காலகட்டத்திற்கு எல்லோர் மனதிலும் நிலைத்து நிற்கிறார்கள். ஏதோ ஒரு சின்ன சுவடுகளை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஜீவன் இங்கு வாழ்ந்தது அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி இல்லைனா கூட நம்ம பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு, இறைவன் மீது ஒரு அலாதியான காதல் கொண்டு, இறைவனின் மீது பக்தி கொண்டு நாம் இறைவனை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டோம் எனில் நம்மளுக்கு இந்த சுவடு கூட தேவையில்லை. நான் சுவடுன்னு சொன்னதை நீங்கள் எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக.
இப்போ அதுவுமே எனக்கு தேவையில்லை, இறைவனை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு அது கூட எனக்கு தேவையில்லை, இறைவனை அடைந்தால் போதும் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது, கொடுக்கப்பட்ட பணியானது இருக்கிறது. அப்படிங்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியானது ஆன்மீகத்திலே குருவை தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே பயிற்சி செய்து இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளிலும் நாம் தான் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி ஈடுபடும் போது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வழியையும் நமக்கு காட்டுகிறார். அதன் மூலமாக நம்மால் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும். இப்போ சித்தர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறவங்க கைவரப்பட்டவர்கள். அவங்களுக்கு எல்லாம் ரசவாதத்திலேருந்து எல்லாமே கைவரப்பட்டது அப்படின்னாலும் எதையும் சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. ரசவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பானது. ஆனால் எல்லாருக்குமே அதை செய்வாங்களா, எப்போவுமே செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா கிடையாது. அதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்களே தவிர அதன் பலனை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். எல்லா செயல்களும் அவர்களுக்கு கைவரப்பெறும், ஆனால் அதிலிருந்த பலன்களை அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. அந்த மாதிரி நமக்குன்னு சில கடமைகள், நமக்குன்னு சில வேலைகள் இந்த பூமியில் இருக்குது. அப்படிங்கும்போது அதை செவ்வனே செய்ய வேண்டும். அதன் பின்பு இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா நேரத்துலேயும் தெளிவாக உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது நிறைய பேர் உதவி செய்கிறதா இருக்கட்டும், இந்த கருணை இல்லத்திலே சென்று அல்லது ஆதரவற்றவர்கள் தெருவோரத்தில் இருப்பவர்கள் மீது அன்பு காட்டுவர்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பெரிய சேவை சில பேரெல்லாம் செய்கிறாங்க. அதாவது ஆதரவற்றவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்படிங்கும்போது அந்த உடலை எடுத்து தகனம் செய்வது அல்லது அடக்கம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேவை. அதை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நபர்களையெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். சொல்லப்போனால் அவங்களுக்கெல்லாம் அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு தான் அதை சொல்கிறேன். வாழும்போது வாழ வைப்பதற்கு சில பேர் செய்கின்ற முயற்சி, அதே போல் பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி. அதனால் இப்போ நமக்குன்னு தோணும், ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது, அது தியானமாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கின்ற வேலையாக இருக்கலாம், அதெல்லாம் ஈடுபடும் போது ஒரு அதீதமான ஈடுபாடு ஏற்படுகிறது. அப்படிங்கும்போது அதற்காகத்தான் நாம் பிறந்தோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதிலே முயற்சி செய்து முன்னேற முற்படுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பலித்தமாகும் இறைவனின் அருளால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம சிவாய.